வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங் ஓவர்ஹெட் சாப்டர்ல ஃப்ரீக்வென்ட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. ஓகே, அதோட சம்மரைஸ் தான் இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ்ல இந்த ஓவர்ஹெட் காஸ்டிங்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் இது. எஸ், பார்க்கலாமா? நம்ம இது பாத்தீங்கன்னா புக் பாத்தீங்கன்னா ரெட்டி புக்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் நம்பர் சொல்றோம். ஓகே, எஸ். இப்ப ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கேட்கல. வெறும் 3rd அண்ட் 19th கொஸ்டின் தான் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. அண்ட் அதர் எக்ஸசைஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா அதர் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் நம்பர் 5. இந்த 5 பாத்தீங்கன்னா நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி கிடையாது, நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் நம்பர் 5. அதுக்கப்புறம் வந்து 9th ப்ராப்ளமும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சேம் ப்ராப்ளம், அமௌண்ட் நம்பர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 21 பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பர்ல. அண்ட் நெக்ஸ்ட் 37 ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் நம்பர் 37. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ப்ராப்ளம் நம்பர் 50, அதாவது மிஷின் ஹார் ரேட்ல நிறைய முறை வந்து உங்களுக்கு இந்த 5 மார்க்லயும் 10 மார்க்லயும் ப்ராப்ளம்ஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா 50th ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, 51 கேட்டிருக்காங்க, அண்ட் 60யும் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல நிறைய ப்ராப்ளம் கேட்டதை விட உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஓகே, மிஷினார் ரேட் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, பிகாஸ் அதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேக்குறாங்க அவசியம். ஓகே, இப்ப இல்லஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 2. ஓகே, இப்ப இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வெண்டா. ஓகே, அது வந்து சிம்பிளா உங்களுக்கு ஒரு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் வந்து 6. இது வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். இந்த ப்ராப்ளம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 6 கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல சேம் ப்ராப்ளம், நாட் ஈவன் சேஞ்சிங் த நம்பர்ஸ், அப்படியே வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 19 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 21 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் 23 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 25 இந்த ப்ராப்ளம் நிறைய வாட்டி மிஷின் ஆர் ரேட் ப்ராப்ளம் இது. 25 நிறைய முறை இந்த 25 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா 27 இதுவும் மிஷினார் ரேட் ப்ராப்ளம் தான். இதுவும் நிறைய முறை கேக்குறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினார் ரேட் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸி தான் அந்த மிஷினார் ரேட் அசர்டைன் பண்றது. நிறைய பேர் வந்து அதை வந்து படிக்காமயே விட்டு இருப்பீங்க. இப்ப கூட உங்களுக்கு டைம் இருக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணலாம். ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிச்சயம் வந்து புரியும் இதை எப்படி சால்வ் பண்ணணும் இந்த மிஷினார் ரேட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.